வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பூந்தி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் கடலை மாவு, கலருக்காக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா ஒரு தின்னான பதத்துக்கு இதை நல்லா கிளறி விடுங்க. இதில் அங்கங்கேயும் கட்டி கட்டி இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் இந்த மாவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மாவு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பூந்தியோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் போடும்போது பூந்தி ஓட்டை ஓட்டையாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா மாவு ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சமாக நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ளோட்டிங் கன்சிஸ்டன்சி. ஒரு எண்ணெயில் ஒரு ட்ராப் விட்டு பார்த்திங்கன்னா அது நல்லா உப்பி வரும், அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்ட கரண்டி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியால் மாவு வச்சு லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பூந்தி அழகாக விழும். பூந்தி போடும்போது நம்ம எண்ணெய் சட்டி நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஃப்ளேம் ரொம்ப கம்மியாகவோ சிம்மராகவோ வச்சுருந்தீங்க அப்படின்னா பூந்தி அடியில் போய் டெபாசிட் ஆகிடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு போட்டுட்டு அந்த எண்ணெயோட பபுள்ஸ் அடங்கினதுமே பூந்தியை எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அது ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும், காரா பூந்திக்கு பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் உடனே கொஞ்சம் வெந்ததுமே எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி பூந்தி போட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எல்லா பூந்தியும் தயாராகிடுச்சு. இதுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் லூஸாக தான் எடுத்திருந்தேன் மாவு 2 கப்பு. அதனால் அந்த 2 கப் எக்ஸாக்டாக இல்லாமல் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கம்மியாக எடுத்திருக்கேன். அது திட்டமாக இருக்கும் இந்த மாவுக்கு. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா சர்க்கரை நல்லா கரையட்டும், நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சர்க்கரை பாகு நல்லா ஒரு கம்பி பதத்துக்கு வரணும், நம்ம பிசு பிசுன்னு வரணும். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த சர்க்கரை பாகில் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் நான் நசுக்கி சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பவுடராக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. நான் தோலை நீக்கிட்டு விதையை மட்டும் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இதில். இப்போது இது நல்லா ரெடி ஆயாச்சு. இதோடைய அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, விரலால் நீங்கள் தொட்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, 2 விரலால் அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்டிக்கு ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்ட்ரிங் இந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூந்தியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜீரா இந்த பூந்தியோட சேர்ந்து நல்லா உறிஞ்சணும். இந்த ஜீராவை பூந்தி உறிஞ்சணும். அதுக்கும் பிறகு தான் லட்டு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் ஆறணும். வெதுன்னு இருக்கும்போது பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது கூட முந்திரியும் திராட்சையும் வறுத்து சேர்த்துருக்கேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். இதை அந்த பைண்டிங் கிடைக்கிறதுக்காக ஒரு 2லேருந்து 3 கரண்டி பூந்தியை ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அப்போ தான் பூந்தி பிடிக்க முடியும்.
சப்போஸ் பூந்தி வந்துட்டு நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டு நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக பிடிக்க வரும், சாஃப்டாக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு கரண்டியாலே ஒரு 2-3 நசுக்கு நசுக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையால் நல்லா இப்படி பிசைஞ்சிட்டு நீங்கள் பூந்தி பிடிச்சிங்கன்னா, லட்டு பிடிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக நல்லா வரும். இப்போது இது நல்லா ஊறி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நல்லா நமக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த மாதிரி சின்னதாகவோ இல்லை பெருசாவோ நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அழகாக கையில் நெய்யே தடவ வேண்டாம். அந்த நம்ம நெய் வந்துட்டு முந்திரியும் பருப்பும் வறுத்து போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் வறுத்து அப்படி கூட சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த நெய்யே இதுக்கு போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ரா எதுவும் நெய் தேவைப்படாது. இந்த மாதிரி உருண்டி அழகாக தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பூந்தியவும் வந்துட்டு நம்ம லட்டாக பிடிச்சி வச்சாச்சு. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த பூந்தி லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருக்கும் கொடுத்து சந்தோஷமாக இருங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.